மகிமைப்படுவதாக. உடன்படிக்கைனா என்னன்னு சொல்றேன்? உடன்படிக்கை என்பது ரெண்டு தரப்பினருக்கு இடையே, ஏ பி ரெண்டு தரப்பினருக்கு இடையே ஏற்படுத்தக்கூடிய ஒரு உறுதியான ஒப்பந்தம். ஓகே, ரெண்டு தரப்பு இருக்கணும். இந்த ரெண்டு பேருக்கு இடையில இந்த உடன்படிக்கையானது ஒரு ஒப்பந்தமானது செய்யப்படும். ஆனா வேதத்துல நம்ம பார்க்கிற உடன்படிக்கையானது ஒரு சாதாரண உடன்படிக்கை இல்ல, தேவ உடன்படிக்கை. தேவன் நம்மோடு செய்கின்ற ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறபடினால மனிதனுடன் சமமான பங்காக உருவாகும் ஒப்பந்தம் இல்லை. சமமா மனிதனோட சமமா வச்சு கொண்டு வர ஒரு உடன்படிக்கை ஒப்பந்தம் இல்லை. நம்ம மற்றவங்க எல்லாம் சமமா தான். நான் போய் கபில்கிட்ட போய் ஒரு உடன்படிக்கை செய்ய மாட்டேன் இல்ல. நமக்கு சமமானவங்க தான் மனுஷர்கள் என்ன செய்வாங்க, செய்வாங்க. அது ஆனா தேவனும் அதே போல மனிதனின் சமமான பங்குக்கு தேவன் அந்த செய்யற உடன்படிக்கை இல்லை. அதே போல இல்லையா, இது சமமா. அப்போ ஆண்டவர் இப்படி பாருங்க, ஆண்டவர் போனவர்களோட தான் உடன்படிக்கை பண்ணுவார். யார் ஊழியர் செய்யறாங்களோ ஊழியக்காரங்களோட தான் உடன்படிக்கை செய்வார். யார் ஆண்டவர் ரொம்ப பிரியமானவங்களோ அவங்களோட தான் உடன்படிக்கை செய்வார். யார் நல்ல ஸ்பிரிச்சுவலா இருக்காங்களோ அவங்களோட தான் உடன்படிக்கை செய்வார். இது ஆண்டவரிடத்துல கிடையாது. அவருக்கு சிறியவனை புழுதிலிருந்து அவனோடும் பண்ணுவாரு, பெரியாளோடும் பண்ணுவாரு, யாரோட வேணும்னாலும் உடன்படிக்கை பண்ணுவாரு, அவளோடும் பண்ணுவாரு, நம்ம ஜேரனோடும் பண்ணுவாரு, அம்மாவோடும் பண்ணுவாரு. அவருக்கு அந்த வயசுலயோ அல்லது ஆட்களிலேயோ பணத்திலேயோ பொருள்லையோ எந்த வித்தியாசமும் கிடையாது. எப்படியாவது என்ன செய்யணும், இணைத்துக் கொள்ள வேண்டுமே, எப்படியாவது மீட்டுக் கொள்ள வேண்டுமே அப்படின்றதா ஒரே நோக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த உடன்படிக்கை என்ன செய்யுது, ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி அவரே அதை நிறைவேற்றவும் செய்தார். ரெண்டு பேருக்கு இடையில உடன்படிக்கை உருவாகுது. ரெண்டு பேருக்கு இடையில உடன்படிக்கை உருவாகுன்ற பொழுது ரெண்டு பேரும் அதை என்ன செய்யணும், நிறைவேற்றணும். ஆண்டவர் உடன்படிக்கையை ஏற்படுத்தி அதை அவரே நிறைவேற்றவும் செய்கிறார். நான் சொல்றேன், இந்த உடன்படிக்கையில முக்கியமா என்ன காணப்படும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு தேவனுடைய வாக்குத்தத்தம் உள்ள இருக்கும். உடன்படிக்கை என்பது வாக்குத்தத்தம் உடன்படிக்கைக்குள்ள வருது. நம்ம வாக்குத்தத்தத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு உடன்படிக்கை நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவனோட உடன்படிக்கை செஞ்சிருக்காரு, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாகுவார். வாக்குத்தத்தம் அது உடன்படிக்கை இல்லை. அதுக்கு அந்த உடன்படிக்கை எப்படி வருது, அதுக்கு என்ன அப்படின்றது வாக்குத்தத்தம். தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிற அந்த உடன்படிக்கையில. இரண்டாவது, மனிதனுக்கு நமக்கு என்ன அந்த உடன்படிக்கையில என்ன பொறுப்பு இருக்கிறது அப்படின்றதே அவர் என்ன செய்வாரு, காட்டுவாரு. மூன்றாவது, நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் அல்லது ஒரு உருவகத்தை காட்டுவார். நான்காவது, அந்த உடன்படிக்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், ஒரு எச்சரிக்கையை கட்டளையிடுவார். ஒரு எச்சரிக்கையும் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும் உடன்படிக்கையில. அஞ்சாவது, நம்முடைய உறவு, தேவனுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவுல ஒரு நிலைத்த தன்மையை உருவாக்குவார். அல்லேலூயா. அது பாதியில விட்டுட்டு போன உடன்படிக்கையா இருக்காது. 5 வருஷத்துக்கு, 1 வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு இப்போதைக்கு இருக்கிற உடன்படிக்கையாக இருக்காது. இது நிலைத்து நிற்கக்கூடிய, என்றென்றைக்கு நித்தியமா இருக்கக்கூடிய உடன்படிக்கையை தேவன் நம்மோடு கூட செய்வார். அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் உடன்படிக்கைகள் எதற்காக கொடுக்கிறார் என்று சொன்னால், நம்மை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல. எதுக்காக இல்ல, நம்ம கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும், நம்ம கட்டுப்படுத்தி வைக்கணும் அப்படின்றதுக்காக இல்ல, நம்மை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். நாம ரட்சிக்கப்படணும், ரட்சிப்புக்குள்ள நடத்த வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மோடு கூட என்ன செய்யறாரு, உடன்படிக்கை செய்கிறார். நம்ம பார்க்கிறோம், நம்ம ரட்சிப்பினுடைய கடைசி அந்த உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை நம்ம எங்க நிக்குது, லூக்கா 22:20 வாஸ்தவம் இல்லையா? இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என் இரத்தத்தினால் ஆகிய
புதிய உடன்படிக்கை. அங்க ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆரம்பிச்ச உடன்படிக்கை கடைசியா எங்க வந்து நிக்குது? இயேசு கிறிஸ்துவுல அவருடைய நம்முடைய ரட்சிப்புக்குள்ள புதிய உடன்படிக்கையாக வந்து நிற்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பழைய ஏற்பாட்டுல அந்த பழைய உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் வந்து இயேசு வந்து புதிய உடன்படிக்கை கொண்டு வந்து ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்து நிறுத்துவதோடு இந்த உடன்படிக்கை நிறைவு பெறுகிறது. அல்லேலூயா. அப்ப உடன்படிக்கையுடைய உச்சகட்டம் எது? புதிய உடன்படிக்கை. அது இயேசு கிறிஸ்து நம்மோடு செய்திருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை. அவர் ஆதாமோட உடன்படிக்கை செய்திருக்கலாம், ஆபிரகாமோடு செய்திருக்கலாம், தாவீதோடு செய்திருக்கலாம், எல்லாரோடையும் செய்திருக்கலாம். ஆனா கடைசியா ஒண்ணு செஞ்சிருக்காங்க, உச்சம் டாப் மோஸ்ட் எது அப்படின்னா என் கூட புதிய உடன்படிக்கை செய்திருக்கிறார். நம்மோடு எது செய்திருக்காரு? புதிய உடன்படிக்கை செய்திருக்கார். அப்போ விசேஷித்தவங்க யாரு? நாம தான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, ஆமென். உடன்படிக்கையில மொத்தம் ஒரு 9 உடன்படிக்கைகள் நாம் வேதத்துல பார்க்கிறோம். 9 உடன்படிக்கைகள். அந்த 9 உடன்படிக்கைகள் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம ஏதேன் தோட்டத்துல இருந்து ஆரம்பிக்குது. ஏதேன் தோட்டத்துல முதல் உடன்படிக்கை செய்கிறார். அதற்கு பேர் ஏதேன் உடன்படிக்கை. 2வது உடன்படிக்கை ஆதாமோடு கூட செய்கிறார். அது ஆதாமிய உடன்படிக்கை. 3வது உடன்படிக்கை நோவாவுடன் செய்கிறார். நோவா உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கைக்கு பேரு நோவா உடன்படிக்கை. 4வது உடன்படிக்கை ஆபிரகாமோடு செய்கிறார். அது 4வது உடன்படிக்கை. 5வது உடன்படிக்கை மோசேயோடு செய்கிறார். மோசே, அந்த உடன்படிக்கைக்கு பேரு மோசேயின் உடன்படிக்கை. 6வது உடன்படிக்கை பினகாசோடு செய்கிறார். அந்த பினகாசோடு செய்கிற உடன்படிக்கைக்கு பேரு ஆசாரியத்துவ உடன்படிக்கை. அடுத்து 7வது உடன்படிக்கை தாவீதோடு செய்கிறார். தாவீதோடு செய்யக்கூடிய உடன்படிக்கைக்கு பேரு தாவீது உடன்படிக்கை. 8வது உடன்படிக்கை இஸ்ரேல் மக்களோடு, தேசத்தோடு, அவர்களுடைய அந்த கானான் தேசத்தினோடு செய்கின்ற அந்த தேசத்தோடு, இஸ்ரேல் தேசத்தோடு செய்கின்ற உடன்படிக்கை. அது 8வது உடன்படிக்கை, தேச உடன்படிக்கை. அடுத்து லேண்ட் கவர்னன்ட், அது ஆங்கிலம் சொல்லணும்னா லேண்ட் கவர்னன்ட். 9வது உடன்படிக்கை நம்மோடு செய்திருக்கக்கூடிய புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 9 உடன்படிக்கைகள் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சில சமயம் என்ன சொல்லுவாங்க, 8 உடன்படிக்கைகளை வைத்துக் கொள்வாங்க. எதை விட்டுருவாங்க அப்படின்னா, தேச உடன்படிக்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த லேண்ட் கவர்னன்ட், அதை விட்டுட்டு 8ன்னு சொல்லுவாங்க. சிலர் என்ன செய்வாங்க, அந்த பினகாஸ் ஆசாரியத்துவ உடன்படிக்கை விட்டுட்டு 8ன்னு சொல்லுவாங்க. அதனால 8, சில பேர் 8, 9. ஆனா பொதுவாக 9 உடன்படிக்கைகளை நாம் என்ன செய்கிறோம், நம்ம இந்த வேதத்துல நாம் பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்துல தொடங்கி எங்க முடியுது? சிலுவையிலே முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை சிலுவையில நிறைவேற்றி அது உச்சத்துல அவர் செய்கிறார். ஆமென். நாம இந்த உடன்படிக்கைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டே வந்தோம் சொன்னா, உடன்படிக்கை என்பது வேறு, உடன்படிக்கை என்பது வேறு, பொருத்தனை என்பது வேறு. பொருத்தனையும் உடன்படிக்கையும் வெவ்வேறு. ரெண்டையும் ஒன்று சேர்க்கக்கூடாது. பொருத்தனைங்கிறது நான் எனக்கு, என்னை வைத்து நான் முடிவு செய்து கொள்ளுவேன். இந்த பொருத்தனையை நான் நிறைவேற்றலாம், நிறைவேற்றாமலும் போகலாம், மறந்தே கூட போயிருந்தேன். யாரும் என்ன செய்ய முடியாது, கேள்வி கேட்க முடியாது. இது பொருத்தனை. தேவன் நம்மோடு கூட பொருத்தனை செய்யல, என்ன செஞ்சிருக்காரு? உடன்படிக்கை செய்கிறார். அப்ப அவர் அதை என்ன செய்ய மாட்டாரு, மறக்க மாட்டாரு, நிறைவேற்றாமல் இருக்க மாட்டாரு, நம்மளை சும்மா விட்டுறவும் மாட்டாரு. பொருத்த உடன்படிக்கையை, செய்த உடன்படிக்கையை நிச்சயமாக, கண்டிப்பாக, உறுதியாக ஒரு நாள் செய்தே தீர்வார். அதுதான் பொருத்தனைக்கு உடன்படிக்கைக்கு உள்ள வித்தியாசம். ஏன் அதனால சொல்ற, தேவன் உடன்படிக்கையில உண்மை உள்ளவர், வாக்கு பண்ணுதுல உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் வாக்குறுதி கொடுக்கிறார், உடன்படிக்கை செய்கிறார் என்று சொன்னார், அதிலே உண்மையாக இருக்கிறார்.
அப்போ உடன்படிக்கை நம்ம பார்க்கிறோம், 2 பேர் தேவை. ஒண்ணு ஆண்டவர் தேவன், இன்னொரு ஆள். அது ஒரு நபராக இருக்கலாம், ஒரு குழுவாக இருக்கலாம், அல்லது ஒரு குழுவினுடைய பிரதிநிதியாக இருக்கலாம். ஒண்ணு தேவன் இருக்க தேவன். அடுத்த பார்ட்டி 2 அது ஒரு நபர், தனிப்பட்ட நபராக இருக்கலாம், அல்லது ஒரு குழுவாக இருக்கலாம். இஸ்ரேல் ஜனங்கள், எபிரேயம் ஜனங்கள், தேவ ஜனங்கள், அப்படி ஒரு குழுவாக இருக்கலாம். மூன்றாவது அந்த குழுவாக இருப்பவர்களுக்கு ஒரு பிரதிநிதி, ஒரு தலைமை, அந்த தலைமையாக இருக்கலாம். ஆண்டவர் 3 இதுகளோட என்ன செய்யறாரு? உடன்படிக்கையை செய்கிறார். புரியுதுங்களா? அப்ப ஒரு நபரோடு தனிப்பட்ட முறையில செய்கிறதா, என்னோடு செய்கிற உடன்படிக்கை? ஒரு குழுவோடு செய்கிற உடன்படிக்கை தான் நம்ம ஏதேன்ல இருந்து பார்த்துக்கிட்டே வரோம், பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு குழுவின் தலைமைத்துவத்தோடு செய்கிற உடன்படிக்கை பார்த்தா தாவீதோடு செய்த உடன்படிக்கை, ஆபிரகாமோடு செய்தது, ஆதாமோடு செய்தது, நோவாவோடு செய்தது. இதெல்லாம் அவங்களோட இல்ல, நோவாவோடு செய்த உடன்படிக்கை நோவாவோடு செய்யல. அந்த குடும்பம், அந்த மக்கள், இவர்களுக்கு பிரதிநிதியாக நோவாவை பார்த்து. ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை ஆபிரகாமுக்கு சொல்லல, ஆபிரகாமுடைய சந்ததிக்கு சொல்ற. இப்ப ஆபிரகாமுடைய சந்ததி யாரு? நமக்கு இன்றைக்கும் அந்த உடன்படிக்கை இன்றைக்கு அவர் நிறைவேற்றுவதில் வல்லவராக இருக்கிறார். அதனால்தான் சொல்றோம், அது ஆபிரகாமுடைய உடன்படிக்கை சொன்னா அது ஆபிரகாமுக்கு மட்டும் சொல்லல, என் கூட மட்டும்தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளல. ஆபிரகாம் ஒரு குழுவினுடைய பிரதிநிதி, ஒரு சந்ததியினுடைய பிரதிநிதி. தாவீது ஒரு சந்ததியினுடைய, ஒரு ராஜ்யத்தினுடைய, அப்படி சொல்லலாம். தாவீது ஒரு ராஜ்யத்தினுடைய பிரதிநிதி. உனக்கு நிலையான ஒரு ராஜ்யத்தை கட்டுவேன் அப்படின்னு சொன்னா அது தாவீதுக்கு மாற்றம் இல்ல, தாவீதுக்கு அடுத்து 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 வரக்கூடிய எல்லாருக்குமான ஒரு உடன்படிக்கை. அது அவனுக்கு மட்டும் இல்லை. அதே போல உங்களுக்கு புதிய ரத்தத்தினாலான என்னுடைய உடன்படிக்கையா இருக்குன்னு சொன்னா அந்த 12 பேருக்கு இல்ல, நம்ம எல்லாருக்கும் சந்ததி சந்ததியா, கிறிஸ்துவின் சந்ததி சந்ததியா வருகிற எல்லாருக்குமான ஒரு தனித்துவமான பிரதிநிதித்துவமான ஒரு உடன்படிக்கை. நான் பார்த்த வரைக்கும் தனி நபரோடு ஆண்டவர் உடன்படிக்கை செஞ்சதா அதிகமா இல்லை வேதத்துல. இன்றைக்கு நம்மோடு கூட செய்யறாரு இல்லையா? இன்றைக்கு புதிய உடன்படிக்கையானது நம்மோடு கூட ஒவ்வொருவரோடு கூட அவர் என்ன செய்திருக்காரு? செய்து கொண்டு இருக்கிறார். வேதம் அதை பற்றி அதிகமாக பேசல. அந்த பிரதிநிதித்துவம் பெற்றோர்களோடு தேவன் பண்ணின உடன்படிக்கையை அதிகமாக பேசும். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கையில கட்டுப்பாடு இருக்கும். கண்டிப்பா என்ன இருக்கும்? கட்டுப்பாடுகள் இருக்கும், சாட்சிகள் இருக்கும், அடையாளங்கள் இருக்கும், தீர்மானங்கள் இருக்கும், வாக்குறுதிகள் இருக்கும். ஆனால் உங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணாலும் நிச்சயமா கட்டுப்பாடுகள் இருக்கும், அதுக்கு சாட்சி இருக்கும், அதுக்கு அடையாளங்கள் இருக்கும், அதுக்கு தீர்மானங்கள் இருக்கும், அதுக்கு வர வாக்கு தத்தங்கள் இருக்கும். அப்போ உடன்படிக்கை இத்தனை விஷயங்களை உள்ளடக்கிய ஒன்றாக தேவன் நமக்கு கொடுக்கிறார், தேவன் நம்மோடு கூட செய்கிறார் சொன்னா இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதில் அவர் எப்படி உண்மையுள்ளவராக இருக்கிறாரோ அதே போல உடன்படிக்கை அடுத்த செகண்ட் பார்ட்டி, இன்னொரு பார்ட்டி எப்படி இருக்கணும்? நிறைவேற்றுவதில் உண்மையாக இருக்கணும். அதான் உடன்படிக்கை. நானும் நம்ம பாஸ்டமாவும் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறோம் என்று சொன்னா அந்த உடன்படிக்கையை அவங்க நிறைவேற்றுவதில் சரியா இருக்கணும், நானும் நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவனா இருக்கணும் இல்லையா? தேவன் அப்படிதான் பார்க்கிறார் இல்லையா? உடன்படிக்கை நிறைவேற்றுவதில் 2 பேரும் எப்படி இருக்கணும்? மீறுதல் இல்லாம இருக்கணும். இந்த உடன்படிக்கையை முடித்து போட்டு விடக்கூடாது, இந்த உடன்படிக்கையை விட்டுறக்கூடாது, அதை கடைபிடிக்கல சரியா இருக்கணும் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் அப்படி நினைக்கல. நீ செய்யறியோ செய்யலையோ, நீ கேட்கிறியோ கேட்கலையோ, உனக்கு சம்மதமோ இல்லையோ, நான் செய்யறத நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். நான் சொல்லிட்டேன்ல, உன் கூட உடன்படிக்கை வச்சுட்டேன்ல,
நான் உனக்காக செய்யறத செய்து கொண்டேதான் இருப்பேன். அது நீ பதிலாக எனக்கு செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. நான் சொல்றது புரியுதா? உடன்படிக்கை ரெண்டு பேருமே அதை நிறைவேற்றணும். இல்லைன்னா அதுக்கு தண்டனை கூட உண்டு. யார் முடிச்சாங்களோ அவங்களுக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு. ஒப்பந்தம் போடுறோம், ஒத்திக்கு ஒப்பந்தம் போடுறோம், வீட்டுக்கு ஒப்பந்தம் போடுறோம், முடிச்சாங்கன்னா நீ தான் வட்டியெல்லாம் கொடுக்கணும், நீ ஏன் ஒப்பந்தத்தின்படி செய்யல அப்படின்னு தண்டனைகளும் உண்டு, கட்டுப்பாடு உண்டு. இத்தனை மாசத்துக்குள்ள முடிக்கணும், இத்தனை நாளுக்குள்ள முடிக்கணும், முடிக்கலைன்னாக்கும் அப்ப நீ தான் ஃபைன் கட்டணும். இதெல்லாம் இருக்குது. இவ்வளவு இருந்தும் இதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு என்ன செய்யல? எதிர்பார்க்க. நீ செய்வியோ செய்யலையோ, நீ பண்றியோ பண்ணலையோ, நாம் உன்னோடு செய்த அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதிலே உண்மை உள்ளவர்களாக. ஆண்டவர் நமக்காக இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கவனிக்கிறீங்களா? எனக்கு சொல்ல போற காரியம் உங்களுக்கு ஒரு ஒரு அதிர்ச்சியா கூட இருக்கலாம். இயேசு நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தெழுந்தாரா? நமக்காக, உங்களுக்காக. நான் சிங்கிளா கேட்கிறேன், கோச்சுக்கிட்டாங்க. உனக்காக இயேசு சிலுவையிலே பாடுபட்டாரா? இல்ல, சிங்கிளாவே கேட்கிறேன். உனக்காக இயேசு சிலுவையிலே பாடுபட்டாரா? அப்ப உடன்படிக்கை என்ன செய்யணும்? அவர் எனக்காக பாடுபட்டு இருக்காரு சொன்னா நான் அவருக்காக சிலுவையில் அறையப்படும். அவர் எனக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு சொன்னா நான் பதிலுக்கு என்ன செய்யணும்? 1000 ரூபாய் கொடுக்கணும்ல. எனக்கு இப்படி கேட்கிறேன். இன்னொரு கேள்வி இப்படி கேட்கிறேன். உங்களுக்கு பதிலாக இயேசு சிலுவை சுமந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டாரா? உங்களுக்கு பதிலாக. அப்ப உங்களுக்கு பதிலாக ஒருத்தர் செஞ்சிருக்காருன்னு சொன்னா அவருக்கு பதிலாக நீங்க திரும்பவும் செய்யணும்ல. அதான உடன்படிக்கை. எனக்கு பதில அவர் போயிட்டு வந்தாரு, அடுத்து அவர் சான்ஸ் வரும்போது நான் என்ன செய்யணும்? அவருக்கு பதில நான் போகணுமா இல்லையா? டீச்சருக்கு தெரியும், ஒரு கிளாஸ் எனக்கு பதில் அவங்க எடுத்தாங்கன்னா அவருக்கு பதில் ஒரு கிளாஸ் நான் என்ன செஞ்சாகணும்? எடுத்தாகணும். அதான உடன்படிக்கை. அதான சரியா இருக்கும். எனக்கு பதிலாக இயேசு மரித்தாரா? சிலுவையிலே அறையப்பட்டாரா? இன்னைக்கு நிறைய அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறோம். நாம அறையப்படணும். நாம செஞ்ச பாவங்களுக்காக சிலுவையில நாம அறையப்படணும். நமக்கு பதிலாக இயேசு அறையப்பட்டார். உடன்படிக்கை என்ன? நீங்க எனக்கு ஒண்ணு செஞ்சா நான் உங்களுக்கு பதிலுக்கு செய்யணும். நீங்க எனக்கு என்ன செய்றீங்களோ அதை நான் உங்களுக்கு பதிலுக்கு செய்யணும். இப்ப எனக்காக இயேசு, எனக்கு பதிலாக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொன்னால் அவருக்கு பதிலாக நான் ஒரு நாள், என்னைக்காவது ஒரு நாள் சிலுவையில அறையப்பட வேண்டுமா? என்றைக்காவது ஒரு நாள் அவருக்காக நான் சிலுவையில் அறையப்பட வேண்டுமா? நம்ம அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா உடன்படிக்கை என்பது அதுதான். நான் என்ன செய்யறேனோ அதை நீ எனக்கு, நான் இப்போ உனக்கு 10 ரூபா கொடுத்துருக்கிறேன், 1000 ரூபா கொடுத்துருக்கேன்னா நீ உனக்கு எப்போ உனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ எனக்கு திருப்பி கொடு. நம்மளுடைய அது அதானே, நான் இப்ப கொடுக்குறேன், நீ அப்புறம் கொடு. அதான் உடன்படிக்கையில ஒத்து போக முடியும். 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கோட போக முடியும். நான் மட்டுமே உனக்கு முடிச்சுக்கிட்டே இருக்கணும், நான் மட்டுமே உனக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நான் மட்டுமே இருந்தா உடன்படிக்கையே தேவையில்லை போ. இல்லையா? ஆண்டவர் அப்படி நினைக்கல. நீ எதுவும் செய்யவே வேண்டாம்ப்பா, நான் உனக்காக, உனக்கு பதிலாக இல்லை, உனக்காக சிலுவையிலே மரித்தது. புரியுதா? உனக்காக என்பதற்கும் உனக்கு பதிலாக என்பதற்கு வித்தியாசம் இருக்கு. எனக்காக அடி வாங்கி இருக்கிறாரு, நான் திருப்பி அடி வாங்கணும்னு சொல்லல அவர். ஆனா எனக்கு பதிலாக அவர் அடி வாங்கினா அவருக்கு பதிலாக ஒரு நாள் நான் என்ன செய்யணும்? அடி வாங்கணும். அதனால உனக்காக என்பதற்கும் உனக்கு பதிலாக தேவன் சிலுவையில் அறையப்பட்டார், நீ அடி வாங்கி இருக்கணும், நீ சிலுவையில் அறையப்பட்டிருக்கணும், அதுக்கு பதிலா இயேசு தொங்கினான்னு சொல்வது, உனக்கு பதிலா அவர் தொங்கல,
உன் மீது வைத்த அன்பினால. உன்னால முடியாதுன்னு அவருக்கு தெரியும், உன்னால கூடாத காரியம் அவருக்கு தெரியும், உன்னால அந்த உடன்படிக்கையில் நினைச்சு நிற்க முடியுமான்னு தெரியும். உனக்கு பதில் அல்ல, அவர் நமக்காக சேர்த்து உனக்காக அவர் சிலுவையிலே பலியார். புரியுதுங்களா? புரியுதுங்களா? அதனால இவன் எனக்கு பதிலா ஆண்டவரே எனக்கு பதிலா நீங்க அறையப்பட்டீங்க, நான் அறையப்பட்டிருக்கணும், நான் அடிபட்டிருக்கணும், நான் அடி வாங்கிருக்கணும், எனக்கு பதிலா நீங்க. சரி, இப்போ 2000 கேஸ் உங்களுக்கு உனக்கு பதிலா இருக்குங்க, 2030 நீங்க வேணா அவருக்கு பதில சிலுவையில் அறையப்படுங்க. சரியாயிருமா? அப்படிப்பட்ட தேவன் நம்ம மீது அன்பு வைக்கல, நம்ம மீது கிருபையா. நீ எனக்காக என்ன செய்ய வேண்டியதில்லை, பாடுகள் பட வேண்டியது இல்லை, உன் தலையில முள்முடியோ கிரீடமோ இது வைக்க வேண்டியதில்லை, நீ சவுக்கடி பட வேண்டியதில்லை, எல்லாம் உனக்காக நான் வாங்கிட்டேன். எனக்காக நீ எதையும் செய்யணும் இல்லை, எனக்காக ஒன்னே ஒன்று செய். என்ன செய்? ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, என்னை பின்பற்றக்கூடிய அன்பு, இந்த இடத்துல அன்பாய் ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள், அது போதும். எனக்காக நீ திரும்பவும் சிலுவையில, நானும் பாருங்க இன்னைக்கு பாருங்க நிறைய வெளிநாடுகள்ல பாருங்க, சிலுவையில அரைச்சிக்கிடுவாங்க, அப்படி வச்சுக்கிடுவாங்க, தொங்கிக்கிடுவாங்க, கூட்டுக்கிடுவாங்க, ஓடிக்கிடுவாங்க. இயேசு எனக்காக காயப்பட்டார், நான் அவருக்காக ஒரு சின்ன அடிபடக்கூடாதா? பதிலுக்கு பதிலா ஈக்குவல் ஆகுமா? எவ்வளவு செஞ்சாலும் ஆகாது. ஆண்டவர் அதை மட்டும் எதிர்பார்க்கல, அதற்கு பதிலா என்ன கேட்கிறாரு, நீ என்னை அன்பு செய். அந்த அன்புக்கு பேர் தான் அகாபே அன்பு, எதையும் எதிர்பாராமல் செய்கிற தெய்வீக அன்பு. நம்மகிட்ட இருந்து ஒன்றை எதிர்பார்க்கிற, நீ பதிலுக்கு அன்பு செய்வியா மாட்டியா, நீ கொடுப்பியா கொடுக்க மாட்டியா, வருவியா வர மாட்டியா, இது எதையும் அவர் எதிர்பார்க்கல. நான் உன்னை மீட்பதற்காக உடன்படிக்கை செய்திருக்கிறேன். தேவன் என்ன செய்ய உடன்படிக்கை செய்வேன், அதை நான் என்ன செய்வேன், நிச்சயமாக நிறைவேற்றுவேன். என் ரத்தத்தை கொடுத்து புதிய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்திட்டேன். இதை நீ திரும்ப பதிலுக்கு ரத்தத்தை கொடுன்னு நான் கேட்கல, திரும்ப உன்னுடைய அன்பை காட்டு, அதை ஏற்றுக்கோ. நான் கொடுத்திருக்கேன் அப்படின்றத ஏற்றுக்கோ. அது ஒரு காரியத்தை நான் திரும்ப சொல்றேன் உங்களுக்கு, எனக்கு பதிலாக இயேசு சிலுவையில் அறையப்படவில்லை, எனக்காக அறைய. இல்லையா? நான் தண்டனை பெற்றிருக்கணும், நான் அடி வாங்கி இருக்கணும், நான் சிலுவை சுமந்து இருக்கணும், நான் இல்ல, அதெல்லாம் நம்மளால முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அவர் பட்ட காயங்களுக்கு எதுவுமே ஈடு இல்லை. எனக்கு பதிலா ஆண்டவர் வாங்கிட்டான்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஜெபம் பண்ணிடக்கூடாது. ஆண்டவர் எனக்கு பதிலா நீங்க அடி வாங்கினீங்களே பார்த்து நானும் பிரசங்கம் பண்ணிடக்கூடாது. இல்லையா? அந்த அன்பு தெய்வீக அன்பு, அந்த உடன்படிக்கையை தான் நம்ம வேதத்துல பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை தான் ஆண்டவர் நம்மோடு கூட செய்திருக்கிறார். நம்மகிட்ட அந்த அந்த அவர் எனக்காக செய்திருக்கிறார், எனக்கு பதிலாக இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, எனக்காக செஞ்சிருக்கிறது, எனக்கு பதிலா செய்யல. அவர் போறதுக்கு பதிலா இன்னொரு ஆளாக போல, நான் போறதுக்கு பதிலா அவர் போகல. கணக்குப்படி பார்த்தா நான் தான் சிலுவையில மறித்து, அப்ப நான் தான் வீட்டில் இருக்கணும். அது வரைக்கும் போகணும்ல, இல்ல, அவர் எனக்காக மறித்தார், எனக்காக பாடுகள். நம்ம எந்த சூழ்நிலையிலும் எனக்கு பதிலாக இயேசுவே நீங்க சிலுவையில் அறையப்பட்டீங்களே, நான் அறையப்பட வேண்டியிருக்க, நான் வேதனைப்பட வேண்டியிருக்க, எனக்கு பதிலாக ஆண்டவர் நீங்க சிலுவையில் அறையப்பட்டீங்கன்னு சொல்ல கூடாது. உடன்படிக்கை அது அல்ல. இல்லையா? அப்போ இயேசு இந்த உடன்படிக்கை அவர் 2 பேர், நானும் தேவனும் உடன்படிக்கை என்னோட கூட பண்ணியிருக்கிறாரு. ஆனா என்னுடைய சம்மதத்தையோ என்னுடைய பதிலையோ என்னுடைய மறு காரியத்தையோ அவர் என்ன செய்யல, எதிர்பார்க்கல. அவரே உடன்படிக்கை செய்தார், அவரே நிறைவேற்றுகிறார், அவரே எல்லாவற்றையும் நடத்தி முடிக்கிறார். அது எப்படின்னா, இன்னும் விளக்கமா சொல்லணும் அப்படின்னா, அவரே பாடத்தையும் மாறி படிக்கிறார், அவரே கேள்வி கேட்கிறாரு, அவரே பரீட்சை எழுதுறாரு, அவரே மார்க்கும் போட்டுக்கிறாரு, நமக்கு வெற்றி அப்படின்னு சர்டிபிகேட் கையில கொடுக்கிறாரு. நான் எதுவுமே செய்யல, எல்லாம் செஞ்சது அவர், சர்டிபிகேட் மட்டும் எனக்கு. இல்லையா? இப்ப அப்படிதான் நம்ம சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கோம்.
நீதிமான்கள், பரிசுத்தவான்கள் அப்படி சர்டிபிகேட் எப்படி வாங்கி வச்சிருக்கோம்? நம்ம ஒண்ணுமே செய்யல, எதுவுமே செய்யாம சர்டிபிகேட் மட்டும் நமக்கு. இல்லையா? ஆமேன், ஆமேன். அதான் சில மருத்துவர்கள் எழுதி போட்டிருப்பாங்க, கிறிஸ்தவ மருத்துவர்கள், கர்த்தர் சுகமாக்குகிறார், டாக்டர் ஃபீஸ் பெற்றுக் கொள்ளுகிறார். சுகமாக்குறது ஆண்டவர், ஃபீஸ் யாருக்கு? டாக்டர். இல்லையா? அப்படி ஒரு உடன்படிக்கையோடு இது இது ஒரு குழுவோடு ஒரு பிரதிநிதித்துவம். இப்போ என் கூட செய்த உடன்படிக்கை என்பது எனக்கு மட்டுமா? என்னுடைய பெரிய ஜாதி ஆக்கி அப்படின்னு சொல்லி எனக்கு மட்டுமா? என்னுடைய குடும்பத்திற்கு அந்த உடன்படிக்கை செல்லும். நான் என் குடும்பத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிறேன். என் குடும்பத்தில் என்னுடைய கம்பெனியில இருக்கக்கூடிய மேனேஜரா இருக்க, மேனேஜரோட செய்யற உடன்படிக்கை அந்த கம்பெனிக்கு, தலைமை ஆசிரியரோடு செய்யற உடன்படிக்கை அந்த ஸ்கூலுக்கு. இல்லையா? இது ஆண்டவர் செய்கின்ற உடன்படிக்கை. இந்த சில சமயங்கள்ல தான் என்ன செய்யறாரு? சில நிபந்தனைகளோடு உடன்படிக்கை செய்வார். இது நிபந்தனையே இல்லாத உடன்படிக்கை. சில சமயங்கள ஆண்டவர் என்ன செய்வாரு? நிபந்தனைகளோடு உடன்படிக்கை செய்வார். சில சமயங்கள்ல நிபந்தனையற்ற உடன்படிக்கைகளும் செய்வார். 3 விதமான உடன்படிக்கை. ஒண்ணு நிபந்தனைகளோடு செய்கின்ற உடன்படிக்கை, கண்டிஷனல் கவர்னன்ட் அப்படின்னு சொல்றோம். நீங்க பின்னால வரும்போது தெரியும். ஏதேன் தோட்டத்துல செய்த உடன்படிக்கை, தேசத்தோடு செய்தது, மோசை கூட செய்ததெல்லாம் கண்டிஷன் உடன்படிக்கை. கட்டுப்பாடுகள் உண்டு. நீ இதை செய்யணும், நிபந்தனையோட இருக்கும். இப்படி செஞ்சா இப்படி உனக்கு நான் இதை நிறைவேற்றுவேன், இதை கூட்டிட்டு போவேன், இதை செய்வேன். 2வது நிபந்தனையற்றது, அன்கண்டிஷனல் கவர்னன்ஸ். நோவாவோட செஞ்சது அன்கண்டிஷனல், எந்த நிபந்தனையும் கிடையாது. அதே போல ஆபிரகாமோட செய்தது எந்த நிபந்தனையும் கிடையாது. நீ எனக்கு 25 வருஷம் ஓடுனேன்னா நான் உன்னை என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன்னு சொன்னாரா? எதுவுமே இல்லை. எதுவுமே சொல்லாம வா, உன்னை நான் உன்னையே பெரிய ஜாதி ஆக்குவேன், எந்த கண்டிஷனும் கிடையாது. அதே போல தாவீதோடு செஞ்சாரு, வா உனக்கு நான் ராஜ்யத்தை என்ன செய்வேன்? நிலைத்து இருக்க பண்ணுவேன். ஒரு சந்ததியா ஒரு ராஜ்யம் என்ன செய்யணும்? சிங்காசனத்துல ஒரு சந்ததி வீட்டு இருக்கும். அது கண்டிஷன் இல்லாம கொடுக்கிறார் தாவீதுக்கும். அதை கடைசி வரைக்கும் உண்மை உள்ளவராக இருக்காரு. எப்போ வரைக்கும்? ரெவலேஷன் வெளிப்படுத்துற விசேஷமே தாவீதுடைய சிங்காசனம், இயேசு ராஜாவுடைய சிங்காசனம் நமக்கு கொடுக்கப்படுது. அல்லேலூயா. சிங்காசனத்தின் மேல் இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ அடுத்து 3வது பார்க்கிறோம், பிரதிநிதித்துவ உடன்படிக்கை. ஒரு ஆதாமோடு செய்கிற உடன்படிக்கை, கிறிஸ்துவோடு செய்த உடன்படிக்கை, ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை. ஆபிரகாம் எப்படி இருக்கிறாரு? சந்ததிக்கார பிரதிநிதியாக இருக்கிறார், அது பிரதிநிதித்துவ உடன்படிக்கை. தாவீது ராஜ்யத்தின் பிரதிநிதியாக இருந்தார், தாவீதோடு செய்த பிரதிநிதித்துவ உடன்படிக்கை. கிறிஸ்து உடன்படிக்கையின் பிரதிநிதியாக இருக்கிறார், மத்தியஸ்தராக இருக்கிறார். அல்லேலூயா. உடன்படிக்கைகள் இப்படியாக நாம் மகிமைப்படுகிறார். செய்திகள் எல்லாம் யூடியூப் சேனல் ஜீவா மோசஸ் அபிஷியல் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு வாரமும் வெளியிடப்பட்டு கொண்டே இருக்கிறது. உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களை பார்க்க சொல்லுங்க, பார்த்து அதை போட்டு கேட்க சொல்லுங்க. கேட்டு அவங்க அதன்படி அதை ஆசீர்வாதத்தை சிறந்திருக்கு சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.